ஏமா கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு, ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உன்னை சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணாம். கண்ணா பின்னாடி எங்கேயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பாக்கல சார், உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படியே ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி? என்னமா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்ல. என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா. கண்ணா பின்னானா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாழ்க்கை வந்தபடி பேசுறாரு. ஏன்பா, நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா, கிடக்குறாங்க காலி பசங்க. நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகாமலே இருக்க முடியாது. ஏற்கனவே நான் லேட்டு. எப்போ வீட்டுக்கு போய் எப்ப ட்ரெஸ் மாத்தி? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என் கூட வாமா. புது புடவையா இருக்கே. கிராமத்துல என் அண்ணன் மக இருக்கா, அவளுக்காக இதை எடுத்து வச்சேன். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, நீ கட்டிக்குமா. ரொம்ப நன்றிமா. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரப்போ திருப்பி கொடுத்துறேன். வணக்கம். வணக்கம் எதுக்கு தெரியுமில்ல? சாப்பிட்ட பிறகு கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்டு சொன்னார் நீங்க வெறும் டெம்பரவரி தான். இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி, ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி கொடுப்பா. என்னடா அது இது? உடம்பெல்லாம் ரத்தம், சட்டை எல்லாம் ரத்தம். யாரை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்கிறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போனேன். வேலை குடுக்கல இருந்து கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பார் ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்ட, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு, தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல. ஒரு கொலைகாரன், அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா. அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டம். இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்புறீங்க. மாமி, நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, வேலை முடியடா. அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னாதாண்டா இருக்கு குழந்தாய், ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி, நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாளும் என்ன மாதிரி நம்புனா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய்? ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எறியறாய், அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜராஜு, செத்த நில்லு. உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள், உங்க ஆத்து சாவிந்தா. நோட்டா வாங்கிட்டு இருக்க, சொல்லியா? அதான் சொல்லிட்டேனா, திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சூர்யாமா எங்க போவாங்க எங்க வருவாங்கன்னு. நீ என்ன சொன்ன? ஆபீஸ் வருவாங்க போவாங்க, ஆபீஸ் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதானே சொன்ன? போதாது. சனிக்கிழமை எங்க போவாங்க? வீட்டுலதான் இருப்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை? இன்னும் 5 ரூபா. என்னையா ரொம்ப போச்சு. இந்த சொல்லு. ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் கும்மாள் அடிப்பாங்க. எனக்கு அதான் வேணும். எந்த ஸ்விம்மிங் பூல்? இன்னும் 5. ஏய் சூர்யா, ஸ்விம் சூட் போட்டுட்டு நீ வாய. வர, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜில்லு ஜில்லு நல்லா இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன கொழுப்பு இருந்தா? வெயிட் வெயிட் வெயிட், நான் உன்னை தொடவே இல்ல. நீயா தண்ணியில விழுந்தா அது நானா பொறுப்பு? உன்னை என்ன செய்யற பாரு. இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு.
ஐயோ வாங்கடி. ஏய் யாராவது கிட்ட வந்தீங்க நிர்வாணமா ஓட விட்டுருவேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல் தப்பு எனக்கு கொலகாரன சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது. ரெண்டாவது தப்பு எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்குது. அது புடவை வீட்டுல தான் இருக்கு, வேணும் கொண்டு கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ ப்ளீஸ். ஐயோ புடவை கொடுங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே. கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன். கணக்குல போட்டுக்கோ போட்டுக்கோ போட்டுக்கோ. வெரி குட். இந்த அப்படி ஐயா இருக்கிற இல்ல அம்மா அவங்க வெளில போயிருக்காங்க. சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம்லயா? பின்ன ஹால்லயா குளிப்பாங்க? ஆளை பாரு. ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க? யார் வேணும்? நீங்க தான் வேணும். என்னது? உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேங்க. இப்ப நீங்க என்ன பார்க்க முடியாது. தெரியுங்க, நீங்க குளிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க. கொஞ்சமா கதவு திறந்தீங்கன்னா உங்களை பார்க்க முடியும். வாட்? தப்பான எண்ணத்துல இல்லைங்க. ஸ்விம்மிங் பூல்ல உங்ககிட்ட தாறுமாற நடந்துட்டேன் இல்லைங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பு தேவையில்லை, நீங்க முதல்ல போங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. பரவாயில்லைங்க, ஒரு நிமிஷம் நீங்க வெளியில வந்தாலும் சரி, என்ன உள்ள கூப்பிட்டாலும் சரி, நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன். என்ன நம்பலாங்க? நோ நோ நோ. சரிங்க. ஏங்க நல்ல வாசனை வருது, என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நான்சென்ஸ். கெட் அவுட். சரிங்க. இன்னுமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் பாவ மன்னிப்பு வாங்காம இந்த இடத்தை விட்டு போக என் மனசு இடம் கொடுக்கலீங்க. பாவம் மன்னிப்பா? எதுக்குங்க? நீங்க சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, உங்களை தூக்கி தண்ணில போட்டு செய்யாத அநியாயங்களா செஞ்சுட்டு நியாயங்களா? நீங்களே சொல்லுங்க, நியாயங்களா? நான் என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மா வரணும், உங்க புடவைய உறவினர் பத்தி அவங்க கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, இத பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட வேற சொல்லணுமா? என் மனசுல இருக்க பாரத்தை நான் இறக்கி வைக்க வேணாங்களா? ஒரு மண்ணு வேணாம், நீங்க போனா போதும். அது எப்படிங்க? ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, புடவை இல்லாம தண்ணியில நிக்க வச்சுட்டேனுங்களே. ஐயோ, ஊரை குட்டி தமக்கடிச்சு நீங்களே இத சொல்லி தொலைப்பீங்க போல இருக்கே. அப்போ இந்த விஷயத்தை இப்படி அமைக்கலாங்களா? ப்ளீஸ் கோ.